இன்றைக்கி நம்ம வந்து ஜீனோஸ் பாரடாக்ஸ் அப்படின்றது என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், நிறைய தெரியும். பல சேனலில் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜீனோஸ் பாரடாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சேனல் இந்த வீடியோ போடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சேனல் வச்சுட்டு ஜீனோஸ் பாரடாக்ஸ் கூட போடல அப்படின்னா என்ன விஷயம்? அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இதில் ஏதாவது 1-2 வரலாம், இல்லை நிறையா கூட வரலாம். ஒரு சில பேருக்கு ஜீனோஸ் பாரடாக்ஸ்னால் என்னன்னு கூட தெரியாமல் இன்னொன்று இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஜீனோஸ் பாரடாக்ஸ் ஏற்கனவே தெரியுமா, இல்லை புது விஷயம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுதா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மேக்ஸ் ஸ்கொயர், நான் உங்களுடைய வினோத். சரி, ஜீனோ அப்படின்ற ஒரு கிரீக் ஃபிலாசபர் 2500 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒருத்தவர். இவர் வந்து அரிஸ்டாட்டில் காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு 9 பாரடாக்சஸ் கொடுக்குறாரு. இது எல்லாமே ஃபிலசாபிக்கல் பாரடாக்சஸ். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் அது ரிலேட்டடாக இருந்துச்சு. இவரோட ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் இந்த பாரடாக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. இவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, மோஷன் அண்ட் டைம் இதெல்லாம் வந்து ஒரு இல்யூஷன் தான், இது வந்து உண்மை கிடையாது அப்படின்றது தான் இந்த ஃபிலாசபர்னுடைய ஐடியா. இயக்கம், அதுக்கப்புறம் நேரம் அப்படின்றதெல்லாம் ஒரு இல்யூஷன், ஒரு மாயை அப்படின்றது தான் இவரோட விஷயங்கள். பாரடாக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு முரண்பாடு. ஸோ ஜீனோஸ் பாரடாக்ஸ்னா ஜீனோ சொன்ன முரண்பாடுகள் ஃபிலாசபி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 9 பாரடாக்ஸஸ்லாம் நான் எல்லாத்தையுமே சொல்ல போகிறதில்ல. இதில் ரொம்ப ஃபேமஸான பாரடாக்ஸ் அப்படின்றது வந்து அக்கிலிஸ் அண்ட் டார்டாய்ஸ். அண்ட் இந்த ஒரு பாரடாக்ஸ் மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட இன்னும் ஒரு சில பாரடாக்ஸஸை இதில் பார்க்கலாம். ஸோ அக்கிலிஸ் அண்ட் டார்டாய்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கிலிஸ்ன்ற ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆள். இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு உசேன் போல்ட் அப்படின்னா ஒரு ரொம்ப வேகமாக ஓட இருப்பா அப்படின்னு தெரியல, அது மாதிரி தான் அக்கிலிஸ். இது வந்து நிஜமாக வாழ்ந்த ஒருத்தர் கிடையாது. அந்த கற்பனையில் அக்கிலிஸ் அப்படின்னா வேகமாக ஓடக்கூடிய ஒருத்தவர் அப்படின்ற அந்த பேர் பெற்ற ஒருத்தவர். அண்ட் டார்டாய்ஸ் நம்மளுக்குலாம் தெரியும், ஆமை. இது வந்து ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு விஷயம். இவங்க 2 பேருக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சிங்கன்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஜீனோஸ் பாரடாக்ஸினுடைய சாராம்சம். இதில் அவருங்க என்ன சொல்ல வராங்க, அக்கிலிஸ் வந்து ரொம்ப வேகமாக ஓடுவார் அண்ட் டார்டாய்ஸ் வந்து ரொம்ப மெதுவாக போகும். அதனால் டார்டாய்ஸ்க்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தருவோம். அக்கிலிஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரோ அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் முன்னாடி நம்ம டார்டாய்ஸை வச்சு இந்த ரன்னிங் ரேஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதில் யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கிலிஸ் நிஜமாகவே வேகமாக ஓடக்கூடியவர் தான். அவர் வந்து ரொம்ப வேகமாக ஓடி டார்டாய்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். ஆனால் டார்டாய்ஸ் இருந்த அந்த 100 மீட்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே அந்த டார்டாய்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்துருக்கும். எவ்வளோ நகர்ந்துருக்கும்? ரொம்ப மெதுவாக தான் நடந்திருக்கும். அப்போ 100 மீட்டர்னால் அது ஒரு 10 மீட்டர் நகர்ந்துருக்கும். அதனால் இந்த அக்கிலஸால் இந்த டார்டாய்ஸை பிடிக்க முடியாது. ஸோ அது பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 மீட்டர் ஓடி வரணும். இந்த 10 மீட்டர் ஓடி வரதுக்குள்ளே இந்த ஆமை இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். எவ்வளோ மூவ் ஆகிருக்கும்? அப்போ திரும்பவும் மெதுவாக தான் மூவ் ஆகிருக்கும். ஒரு 1 மீட்டர் மூவ் ஆகிருக்கும் வச்சுப்போம். இப்போ இந்த 1 மீட்டர் பிடிக்கிறதுக்கு திரும்ப அக்கிலஸ் ஓடி வரணும். அதுக்குள்ளே இந்த ஆமை வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். ஸோ இதை பிடிக்கிறதுக்கு திரும்ப அக்கிலஸ் ஓடி வரணும். அதுக்குள்ளே இந்த ஆமை மூவ் ஆகிருக்கும். ஸோ இப்படியே போய் ஆமையை அக்கிலஸால் பிடிக்கவும் முடியாமல் போயிடும் அப்படின்றது தான் இந்த ஜீனோஸ் பாரடாக்ஸ். அண்ட் இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நிஜமான லைஃப்பில் அந்த ரன்னர் அக்கிலஸ் தான் வின் பண்ணுவார், டார்டாய்ஸால் வின் பண்ண முடியாது அப்படின்றது. பட் மேத்தமெட்டிக்கலாக இதை எப்படி உங்களால் சொல்ல முடியும், ஃபிலசாஃபிக்கலாக இதை உங்களால் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் இப்படி நடக்காது அப்படின்னு. பட் இது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? ஏன்னா எப்போல்லாம் அந்த அக்கிலஸ் டார்டாய்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு வந்தாலும் அந்த டார்டாய்ஸ் எப்போவுமே கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போயிட்டு தான் இருக்கும். இன்ஃபர்டெசிமலில் சின்ன சின்ன பார்ட்டாக நீங்கள் பிரித்தாலும், எவ்வளோ பிரித்தாலும் ஒரு சின்ன பார்ட்டாவது அந்த ஆமை வந்து அக்கிலஸோட முன்னாடி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாரடாக்ஸினுடைய ஐடியா. இது உண்மையா, நிஜமாவே இப்படி தான் நடக்குதா அப்படின்னா இதுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இது வேறு ஒரு பாரடாக்ஸும் கூட. ஸோ இது வந்து அந்த அக்கிலஸ் டார்டாய்ஸ் பாரடாக்ஸ்க்கு பொருந்தி வரக்கூடிய இன்னொரு பாரடாக்ஸ். இப்போ என்னுடைய 2 கை இருக்குது. ஸ்டார்டிங்கில் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். ஒரு கை நம்ம அசைக்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். இன்னொரு கையை அதுக்கு பாதி எடுத்துகிட்டு வரேன். 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குல்ல, ஸோ 1 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் அதை 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் அதில் பாதி, அப்புறம் அதில் பாதி, அப்புறம் அதில் பாதி, அதில் பாதி, அதில் பாதி. ஒவ்வொரு டைமும் நான் அதில் பாதி தான் போயிட்டே இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த கை எப்படியே இருந்தாலும் இந்த கை மூவ் பண்ணி கிளாப் பண்ண முடியும் அப்படின்றது. பட் நான் இதை பாதியாக பண்ணிகிட்டே வரேன்னு வச்சுப்போம். இப்போது என்னால் இந்த கையை வந்து டச் பண்ண முடியுமா? ஏன்னா நான் எல்லா நேரத்துலையும் இன்ஃபர்டெசிமலாக இருக்கிற டிஸ்டன்ஸில் பாதி தான் போகிறேன். எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதுலேயும் பாதி தான் போவேன், எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதில் தான் பாதி தான் போவேன். இப்படி போகும்போது உங்களால் பண்ண முடியுமா? இப்படி பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு தெரியும் இது ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ் தான். பட் என்னால் இந்த ஃபைனைட் டிஸ்டன்ஸை அடைய முடியாமல் இன்ஃபைனைட்டாக என்னால் போயிட்டே இருக்க முடியும் இந்த ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேயே. அப்போ இங்கே இன்ஃபினிட்டின்றது எப்படி விளையாடுது, இந்த மோஷன் அப்படின்றதோ இந்த லென்த் அப்படின்றதோ இதுக்கு எடுத்துக்கிற டைமோ எப்படி வேலை செய்யுது அப்படின்றதோ இந்த ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின். இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. மாடர்ன் மேத்தமெட்டிஷியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2-3 விதமாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நிறைய விதமாக பண்ணலாம். எனக்கு 2-3 விதமாக தெரியும். இதே ஐடியா இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு சைடு 1 இருக்குது, இன்னொரு சைடு 1 இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய லென்த் வந்து 1. இப்போ நான் இதை பாதியாக பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாதியை திரும்ப பாதியாக பிரிக்கிறேன்.
அந்த பாதியை திரும்ப பாதியாக பிரிக்கிறேன், அந்த பாதியை திரும்ப பாதியாக பிரிக்கிறேன். இப்படி நான் பிரிச்சுட்டே போனால் இன்ஃபினிட்டெசிமலாக என்னால் பாதி பாதியாக பிரிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். எஸ் முடியும் தான். பட் இதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த பக்கம் 1 மீட்டர் அந்த பக்கம் 1 மீட்டர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 1 மீட்டர். என்னால் பாதி பாதியாக நான் இன்ஃபினிட்டெசிமலாக பிரிச்சுட்டு போனாலும் என்னால் பண்ண முடியுது. இந்த கை வச்சு சொன்ன எக்ஸாம்பிளுக்கே வாங்க. நான் ஃபஸ்ட்டு 2 மீட்டர் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் நான் அதை 1 மீட்டராக குறைச்சேன், பாதியாக குறைச்சேன், அதுக்கப்புறம் இந்த 1/2 மீட்டராக குறைச்சேன். இதை நான் ஒரு சீக்வன்ஸாக போட்டுக்கிறேன். இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன் பேர். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 மீட்டராக குறைச்சேன், ஸோ 1, அதுக்கப்புறம் அது 1/2ஆக குறைச்சேன், அப்போது 1 + 1/2, அதுக்கப்புறம் அது குவார்ட்டராக வந்துச்சு, அப்போது 1/4, அதுக்கப்புறம் அதில் பாதி, ஸோ 1/8, அதுக்கப்புறம் அதில் பாதி 1/16. இப்படி இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது. இதை சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதை எஸ்ன்னு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இதுக்கு ஒரு சம்மேஷனில் இருக்கக்கூடிய அடிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் கிடச்சிருக்கு. சரி, இப்போ இதை வச்சுட்டு என்னால் ஃபிலசாஃபிக்கல் ப்ராப்ளமை இப்போ நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டினாக எடுத்துட்டேன். இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனை மொத்தமாக இந்த சீரீஸை ஹாஃபில் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு எஸ் இருக்குது. ஸோ ஹாஃபில் மல்டிப்ளை பண்ணால் ½ s = 1 × ½ அதுக்கப்புறம் 1/2 × ½ 1/4, அதுக்கப்புறம் 1/8, 1/16, 1/32, இப்படியே அது போயிட்டே இருக்கும். சரி, இப்போ மேலே இருந்த அந்த எஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். கீழே இருக்கிற இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ 1 - 2 பண்ணுவோம். மேலே எஸ் இருக்குது, கீழே -1/2 s இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆப்வியஸாக எனக்கு ½ s கிடைக்கும். ஏன்னா 1 - 1/2, அப்போ பாதி எஸ் கிடைக்கும். பாதி s = இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படியே இருக்குது, மைனஸ் இங்கே +½ இருக்குது, இங்கே -½ இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்புறம் 1/4 - 1/4, 1/8 - 1/8 எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் இந்த 1 அப்படின்ற டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 1/2s = 1, அப்போ s = 2. நம்ம இன்ஃபினிட்டெசிமலாக அது கம்மியாக எடுத்துகிட்டு வந்தாலும் கடைசியில் அதனுடைய ஹோல் விஷயன்றது என்னவாக இருக்குது? 2. ஏன்னா நான் அந்த லென்த்தை 2ல் தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 மீட்டர்லேருந்து ஆரம்பித்தேன், அப்புறம் பாதி 1 மீட்டராக போனேன், அப்புறம் ½ மீட்டராக போனேன். இப்படி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ டோட்டல் லென்த்துன்றது ஃபைனைட் தான், 2 தான். அதே மாதிரி அந்த ஸ்கொயர் ப்ராப்ளம்லேயும் டோட்டல் ஏரியான்றது 1 தான், 1 × 1 தான் நான் அந்த ஸ்கொயரே போட்டேன். டோட்டல் ஏரியா 1 தான். அந்த 1க்குள்ளே தான் நீங்கள் இன்ஃபினிட்டெசிமலாக போகிறீங்களே தவிர அதை தாண்டி எல்லாம் போல் அது நம்மளால் கால்குலேட்டே பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடு 1, இன்னொரு சைடு 1 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய ஹைபாட்னஸ் என்னவாக இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குனா √2 இருக்கும். √2ன்றது ஒரு இர்ராஷனல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளால் ட்ரா பண்ண முடியும் √2, பட் இர்ராஷனல் தான் அது √2ன்றது. ஸோ அதுக்காக நம்மளால் ட்ரா பண்ணவே முடியாது. இது இன்ஃபைனைட்னு சொல்ல முடியாது. அது ஃபைனைட் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, பட் அது ஒரு இர்ராஷனல். இப்படி தான் இந்த ஜீனோஸ் பாரடாக்ஸும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபிலாசபிலேருந்து தாண்டி இப்போ மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ அடிஷ்னலாக எதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அப்போது இந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதில் எது வெல் பிஹேவ்டு இல்லை அப்படின்றத பற்றி மேத்தமெட்டிஷியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் மேக்ஸ் கோர்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கேன்ல, நானே ஒரு ஓன் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து ஆரம்பித்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் அதில் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அதெல்லாம் இருக்கும். அதில் ஒரு சாப்டர் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், அதில் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனுடைய ஒரு சாராம்சம் சொல்கிறேன். இப்போ ஒரு சீரீஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த சீரீஸ் வெல் பிஹேவ்டா இல்லையா? வெல் பிஹேவ்டுனா இப்போ இது ஃபைனைட்டாக உங்களுக்கு ஆன்சர் வருமா இல்லை வராமல் இன்ஃபினிட்டியாக போகுமா அப்படின்றதுக்கு விஷயம் ஒரு சின்ன ஃபார்முலா தான். அது என்னென்னா an/an-1. அதாவது அந்த சீக்வன்ஸ் அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனுடைய ப்ரீவியஸ் விஷயத்தால் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ நான் 6ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஒரு வேல்யூ கிடைக்கும்ல டிவைட் பண்ணும்போது, அந்த வேல்யூ 1 விட கம்மியாக இருந்ததுன்னா அது வெல் பிஹேவ்டாக இருக்கும். இப்போ இந்த சீரீஸே பாருங்கள், 1 + 1/2 + 1/4 + 1/8ன்னு இருக்குது. இதில் எந்த 2 டேர்ம் ஒன்று எடுத்து பாருங்கள். இப்போ 1/2 எடுத்திருக்கேன், அதுதான் an வச்சுருக்கேன். அப்போ அதனுடைய ப்ரீவியஸ் டேர்ம் 1. அப்போ 1/2 ÷ 1 எவ்வளோ? 1/2. அதுதான் என்னுடைய 6 என்னவாக இருக்குது? 1/2ஆக இருக்குது. 1/2ன்றது 1 விட கம்மியாக இருக்குது. அப்போ இது வெல் பிஹேவ்டு. இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் என்ன கிடச்சிது? 2ன்னு கிடச்சிது. இதுவே வெல் பிஹேவ்டு இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குது, அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது 1 + 5 + 8 அப்படின்னு இருக்குது. இல்லை ஃபிபனாச்சி சீரீஸ் இருக்குது, 1, 1, 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5 இப்படி போயிட்டே இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வெல் பிஹேவ்டு கிடையாது. நீங்கள் ஈக்குவேஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், an/an-1 போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 6ன்றது 1 விட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இது வெல் பிஹேவ்டு கிடையாதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ r = 1 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தெரியாது. அது வெல் பிஹேவ்டாகவும் வரலாம், வெல் பிஹேவ்டு இல்லாமலும் வரலாம். ஸோ ஒரு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸை கொடுக்கும்போது இதை வச்சே இதுக்கு ஆன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.
முடியணும். அண்ட் அந்த காலத்தில் வந்து இந்த லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அதனாலையும் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் பின்னாடி மேத்தமெட்டிக்ஸில் கால்குலஸ் அப்படின்ற விஷயம்லாம் வரும்போது லிமிட்டை பற்றியெல்லாம் நிறையா நம்மளுக்கு தெரிய வந்தது. அண்ட் இந்த கோர்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த கோர்ஸில் லிமிட் பற்றியும் கால்குலஸ் பற்றி, லிமிட்டு அப்புறம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அப்புறம் அது ஏன் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது, எப்படி கால்குலஸில் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியும். லிமிட்டை பற்றி நான் இந்த சேனல்லையே இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப அழகான கான்செப்ட் லிமிட் அப்படின்றது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜீனோஸ் பாரடாக்ஸ் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புது விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஃபேமஸான மேத்தமேட்டிக்கல் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை பற்றி எனக்கு தெரியும் உங்கள் வாயால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற விஷயம் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் செஞ்சு போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.